ஹலோ அஸ்வர். ஹலோ. பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு? என்கிட்ட எதுவும் சொல்லலை. டே இன் யுவர் லைஃப் போடுங்க நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஒருவேளை உங்களுக்கு 2-3 வீடு இருந்துச்சுன்னா இந்த வீடோட ஒரு நாள், இன்னொரு வீடோட ஒரு நாள். கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா. சத்யால என்னன்னா ஓப்போ போன் லான்ச் பண்றதுக்காக நானும் கண்மணியும் போரூர் சத்யாவுக்கு சென்று கொண்டிருக்கிறோம். இன்னைக்குதான் ஓப்போ 5X சீரிஸ் லான்ச் ஆகுது. அதுக்கு வா. அதுக்கு என்ன வா? அதுக்கு நம்ம 2 பேரும் அதை வாங்க போறோம். வா. ஹேர் கட் பண்ணிட்டு இருக்கா கண்மணி. சிம்புஸ் பேக். 7 நாள் தொடர்ந்து vlog போடணும், எவ்ரி சிங்கிள் டேவை காட்டணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஐடியாஸ்லாம் இருக்கு. ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. கண்மணி நெஞ்சில் வீசும் தென்றலி காதல் பொங்கும் பொன்மணி என் வாழ்வில் வந்த மின்மினி. காலையில என்னுடைய தலைமை எந்திரிச்சிட்டான், ஃபுல் ஓட்டிட்டு இருக்கான். ஸோ இப்போ அவனை போயிட்டு கொஞ்சம் கவனிச்சுட்டு வந்துடுறோம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு? என்கிட்ட எதுவும் சொல்லலை. காலையில் எழுந்தவுடன் படிப்பு, ஆனா உன் குட்டிக்கு காலையில எழுந்தவுடன் குடிப்பு. குடிப்பு பால் குடிப்பு. ஃபீடிங். நீ இவ்வளவு ஒரு சிறந்த தாய் அப்படின்றது உலகத்துக்கு தெரியாம எனக்கு பேக்காம்ல ஒன்ன காட்டணும்னு கூட ஆசையா தான் இருக்கு. காட்டணுமா? எஸ். சரி. எவ்வளவு ஜாலியா கால் எடுத்து மலாக்க வச்சு படிச்சுட்டு இருக்கு. ஹலோ அஸ்வர். ஹலோ. எனக்கு உங்க டிஷர்ட் ஒரு வாட்டி காட்ட முடியுமா? ஓடா ஆண்டவனே என் கூட இருக்கா. ஓடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. அதுக்கு மேல பி ஸ்ட்ராங் அண்ட் சே. அதுக்கு மேல நான் மாத்துறேன்னு இருக்கேன். பி காம் அண்ட் சே. ஓடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கு. ஐயோ என்னடி ஆண்டவன் ரிப்ளையா? அது ஒன்றும் இல்லை கைஸ், எனக்கு லைட்டாக கொஞ்சம் சைனஸ் இருக்கு. காலைல நான் எந்திரிச்ச உடனே நான் இந்த மாதிரி அச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தும்மல் சாப்பிடுவேன். அச்சுன்னு எப்படின்னு தும்புவீங்களா? இல்ல அப்பப்போ ஏர்டெல், வோடஃபோன், ஏர்செல் இந்த காமெடிக்கு தானே வந்த ஜோக் இல்லையா வளர்ந்துருவோம். இந்த காலகாலத்தால நகைச்சுவை பண்ணிட்டு இருந்தேன்னா, இப்போ நாங்கள் எதுக்கு காலையிலேயே வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா, வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ், நிறைய நாள் எங்ககிட்ட கேட்டுனே இருந்தீங்க டே இன் யுவர் லைஃப் போடுங்க நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அதனால இதுதான் என் டே இன் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ண முடியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தோம். சரி ஓகே, இன்னைக்கு டே இன் யுவர் லைஃப் எடுக்கலாம், நாளைக்கு வேற ஒரு நாள் டே இன் அவர் லைஃப், டே இன் யுவர் லைஃப் பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 அப்படி சொல்லிட்டு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு. ஒருவேளை உங்களுக்கு 2-3 வீடு இருந்துச்சுன்னா இந்த வீடோட ஒரு நாள், இன்னொரு வீடோட ஒரு நாள். கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுப்பியா? கொடுக்குறியா? கொடுக்குறேன். சூப்பர். கண்மணி அஸ்வத், சொல்லுங்க. உங்க குட்டி என்ன பண்ணிட்டு இருக்கு? குட்டி ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கு. ஆமா, இது அவனுடைய ஸ்லீப்பிங் டைம் தான். ஏன்னா வரைக்கும் அவன் தூங்குவான். ஆமா, அது லேட்டா தூங்குவான். அவன் லேட்டா தூங்குவான். அதுவும் நைட்லாம் ஃபுல் விளையாட்டு, எக்கச்சக்கமான விளையாட்டு அவருக்கு. என்னதான் பால் குடிச்சு அவனை தூங்க வச்சாலும் செம விளையாட்டு விளையாடிட்டு இருப்பான். அப்புறம் அவனா தூங்குவான். இப்போ அவனா லைட்டா சினுங்கனால அது காலையில பால் குடிக்கணும் அப்படின்றதுக்கான சிக்னல். அது முடிச்சதுக்கு அப்புறம் குமுறல். இந்த மாதிரிலாம் நாங்க பண்றது எங்களுக்கே அதிசயமா தான் இருக்கு. இத்தனை மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பண்றது. ஏன்னா டெய்லி எத்தனை மணிக்கு எந்திரிப்ப சொல்லு. அது அதுக்கப்புறம் சீக்ரெட் சொல்றியா இல்ல நான் சொல்றேன்? ஒரு 11-12 மாதிரி எந்திரிச்சிரும். உண்மையை மட்டும் சொல்லு. காலையில 8 மணிக்கு எந்திரிப்போம், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம், திருப்பி தூங்குவோம். திருப்பி குட்டி நான் எனக்காக தூங்கல. இப்ப நீ எத்தனை மணிக்கு எந்திரிப்ப? ஃபுல்லா 1 மணி. வெரி குட். காலையில ஃபர்ஸ்ட் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறோம். ஓகே. சாப்பிட வெளியே போறோமா? இல்ல, வீட்லயே சாப்பிடுவோம்.
சரி. அப்புறமா வந்து ஹேர் கட் பண்றோம். ஓகே. அப்புறமா வீட்டுக்கு வரோம். ஓகே. குழந்தைய பாக்குறோம். ஓகே. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஷூட்டுக்கு போறோம். ஓகே. அதை முடிக்கிறோம். திருப்பி வீட்டுக்கு வரோம். குழந்தைய பாக்குறோம். நைட்டு சாப்பிடுறோம். அப்புறம் தூங்குறோம். சபா இப்பவே கண்ணை கட்டுது. கலக்குவேன் பட்டாக்கத்தி. பட்டாக்கத்தியா? என் தலைவன் பாட்ட சொதப்பி பாடின நீ, அப்புறம் உன்னை கலக்கிடுவேன் நான். கட்டம் கட்டி கலக்குவேன், திட்டம் தீட்டி கலக்குவேன். எதுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னா, கொஞ்சம் ஸ்கின் கேர், ஹேர் கேருக்கெல்லாம் வந்து போகிறான்ல, அதுக்காக வந்து ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸ்க்கெலாம் வந்து பிளட் டெஸ்ட் தேவைப்படுகிறது. அதனால தான் வந்து இன்னைக்கு பிளட் டெஸ்ட் எடுத்துடலாம். நான் ஒவ்வொரு தடவையும் மறந்துட்டே இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சு பிளட் டெஸ்ட் எடுத்துடணும் அப்படின்றதுக்காக எடுத்தாச்சு காலையில். இதுக்கப்புறம் என்னுடைய டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட வந்து போகணும். அவங்க கிட்ட இந்த ரிசல்ட் வந்தோன்னா அதை எடுத்துகிட்டு போயிடும். ஓகே, இப்போ அடுத்தது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ ரெடி ஆகணும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னோட கார் சர்வீஸ்க்கு வந்துடுவாங்க. காரை கொடுத்து அனுப்பணும், உன் காரை வெளியே எடுக்கணும், அதுக்கப்புறம் நம்ம ஹேர் கட் போகணும். ஓகே, போய் ரெடியாக போ. இப்போ மேடம் வந்து அவங்களுடைய காரை எடுக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, என்னுடைய காரை வெளியே எடுக்கிறதுக்காக. காரோடைய 3rd சர்வீஸ் இன்னைக்கு வந்து போகுது. ஸோ அதனால எடுத்து இளமை திரும்புது புரியாத புதிராச்சே. அப்புறம் நேச்சுரலி ஒரு அழகு வருது. அடுத்து நேச்சுரலி. பட் என்னன்னா, கண்ணை சுத்தி மட்டும் ஒரு பாண்டா ஒண்ணுமே இல்ல இல்லையா? அது இருக்கு. அதுக்காக தான் இந்த இதெல்லாம் அதெல்லாம் கிளியர் பண்றதுக்காக தான். என்ன டெஃபிஷியன்சி இருக்குது, நம்மளுக்கு வந்து விட்டமின் குறைபாடுகள்லாம் வந்து இருக்கா, அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பார்த்து இது பண்ணிக்கணும்னா, ஸோ காரை இப்போ வந்து அனுப்பிச்சு வச்சிடலாம். நாளைக்கு தான் வந்து கார் வரும். பல கோடி வரப்போதா? ஏய் இருடி, ஃபர்ஸ்ட் பில்லு எவ்வளோ வரப்போகுது? 2 வேலை முடிஞ்சிச்சு. ஒன்று பிளட் டெஸ்ட், பிளட் கொடுக்கறது, இன்னொன்று காரை சர்வீஸ் கொடுறது. இப்போ அடுத்தது நமக்கு சர்வீஸ் தேவை. அதுக்கு என்ன பண்ணணும்? ஓ சாரி, முன்னாடி பைத்தியமாடி. சரி ஓகே. இல்ல ஹேர் கட் பண்ண போறல, ஹேர் எப்படி இருக்கு பாத்துட்டு. சரி ஓகே, டன். இப்போ போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு ஹேர் கட் கிளம்புறோம். ஓகேவா? A few hours later. சோ இப்போ நாங்க எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, சத்யாவின் ஆஃபர் என்றென்றும் சூப்பர். ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லா பொருளும் வாங்க சத்யாவுக்கு. சத்யால வந்து என்னன்னா வந்து ஓப்போ போன் லான்ச் பண்றதுக்காக நானும் கண்மணியும் வந்து போரூர் சத்யாவுக்கு சென்று கொண்டிருக்கிறோம். ஸோ டே இன் அவர் லைஃப்ல வந்து இன்னைக்கு டேல இந்த ஒரு வேலை இருக்குன்றதுனால அங்க நாங்க வந்து போயிட்டு இருக்கோம். அண்ட் வேற என்ன மேட்டர்னா வந்து ஒன்றும் கிடையாது. இப்போ நாங்கள் அங்கே போறோம், அந்த போனை லான்ச் பண்ண போறோம். நீங்களும் எங்க கூட வாங்க. இந்த வீடியோ மூலியமா நீங்களும் சேர்ந்து லான்ச் பண்ணுங்க. அண்ட் இது முடிச்சுட்டு வீட்டில் ஒரு சின்ன பேட்ச் ஒர்க் இருக்கு, அதை ஷூட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைங்க, சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான். இவ்வளவுதான் இன்னைக்கு வந்து டே. ஆக்சுவலா வந்து கெட் ரெடி வித் மீ நாங்க எடுக்கலாம்னு நினைச்சோம். பட் வந்து தனியா அதை எடுத்து அட்டாச் பண்ணுவோம். என்னப்பா, ஒரு நியாயமா இருக்கணும், மக்களுக்கு ஒரு நியாயமான இதை கொடுக்கணும். இல்லங்க, இதோட கெட் ரெடி இல்ல, வேற ஒரு கெட் ரெடி. வேற ஒரு கெட் ரெடி வேணா வந்து வேற ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுக்கோ இல்ல ஷோக்கோ இல்ல எங்கேயா வெளியா போகும்போதோ ஒரு ப்ராப்பரான கெட் ரெடி வித் மீ, அதாவது கெட் ரெடி வித் அஸ், நாங்க 2 பேருமே ரெடி ஆகிறது எடுத்து நாங்க போறோம். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி நீங்க ஒரு கெட் ரெடி வித் வீடியோ போடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. கண்மணியை கேட்டிருந்தீங்க, என்ன கேட்கல. சோ கண்மணி சேர்ந்து கேட்டிருப்பாங்க. சரி, சேர்ந்து கேட்டாங்கன்னா சேர்ந்து பண்ணிடலாம். ஒன்னு தனியா கேட்டாங்கன்னா நீ மட்டும் தனியா அழகா வந்து பண்ணி போடு, நான் உனக்கு ஷூட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, சோ இப்போ சத்யாக்கு போலாமா? நீ அப்படியே இரு, மேடம் என்ன பொசிஷன்ல இருக்காங்கன்னு பாருங்களேன். பள்ளி வரை தொங்க எல்லாம் ஒரு ஷாட்டுக்காக தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். சரி வரணும். ஓகே, இப்போ வந்து உட்கார்ந்துருங்க நார்மலா. ஓகே, சோ சொல்லுங்க. ஓகே தானே? பெர்ஃபெக்ட், போலாம். என் ஹேர் மட்டும் கொஞ்சம் செட் பண்ணனும், அதை மட்டும் நான் செட் பண்ணிடுறேன். ஓகே ஓகே, டன். யா, சோ சத்யாவுடைய போரூர் பிரான்ச்சுக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து ஓப்போ ஃபைண்ட் X9 சீரிஸ் மொபைலை வந்து லான்ச் பண்ண போறோம். கரெக்டா? என்ன பின்னாடி இருக்கு பாத்துக்கங்க. சோ என்னன்னா வந்து இங்க சத்யால வந்து ப்ரீ புக் பண்றவங்களுக்கு நிறைய ஆஃபர்லாம் வேற இருக்கு. அதனால எங்க 2 பேரும் வந்து லான்ச் பண்றதுக்காக நம்ம கூட நிறைய சத்யால ரெகுலர் கஸ்டமரா இருக்கும், தெரியுமா? ஆமா, இப்ப வீட்டுக்கு ஏசி எல்லாம் வாங்கி மாட்டோம். இது ப்ரொமோஷன் கிடையாது, நிஜமாவே வந்து சத்யால போயிட்டு ஏசி வாங்கணும் ரீசெண்டா. அண்ட் இந்த லான்ச்சோடைய வீடியோ வந்து இன்ஸ்டாகிராம்ல எனக்கு தெரிஞ்சு இந்த vlog வரதுக்கு முன்னாடியே போஸ்ட் பண்றோம்னு நினைக்கிறேன். அண்ட் அதையும் வேணா போய் பாருங்க.
பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம்னா சரி ஓகே நம்ம ஷூட்டை வந்து லைட்டா கொஞ்சம் பிடிஎஸ்ஸா காட்டலாம் அப்படின்னு நினைச்சோம். ஸோ இன்னைக்கு டேல வந்து இந்த ஷூட் இருக்கிறதுனால இது ஒரு சின்ன ஒரு பிடிஎஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். வீட்டுக்கு போனோம்னா ஒரு பேட்ச் ஒர்க் இருக்கு. என்ன பேட்ச் ஒர்க்? இதோட பேட்ச் ஒர்க். இதோடைய பேட்ச் ஒர்க் ஒண்ணு மெயினா இருக்கு. அதையும் வந்து குழந்தை பேட்ச் ஒர்க் கிடையாதுமா, அதுதான் வந்து மெயின் ஒர்க். ஓகே, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க குழந்தை எப்ப அம்மா வருவா. என்னங்க ரொம்ப வெயிட் பண்ணி ஃபிளாஷ்பேக். என்ன ஆட்டம் ஓவரா இருக்கு. இன்னைக்கு தான் ஓப்போ ஃபைண்ட் எக்ஸ்ஐன் சீரிஸ் லான்ச் ஆகுது. அதுக்கு வா. அதுக்கு என்ன வா? அதுக்கு நம்ம 2 பேரும் அதை வாங்க போறோம். வா வா. என்ன ஆட்டம் ஓவரா இருக்கு. ஏன்னா இந்த ஓப்போ ஃபைண்ட் எக்ஸ்ஐன் சீரிஸ் லான்ச் ஆகுது. அதுக்கு அதை நம்ம வாங்க போறோம். வா. 2000 years later. ஸோ நம்ம வந்து வேர்வ்ல இருக்கோம். வேர்வ் கேஎன்கே நுங்கம்பாக்கம்ல தான் வந்து இருக்கேன். ஸோ கண்மணி வந்து பின்னாடி வந்து ஹேர் கட் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். ஸோ டே இன் லைஃப்ல இதையும் நாங்கள் பண்றோம். கண்மணி நீ பேசுறதே கேட்காது. ஹேர் கட் பண்ணிட்டு இருக்கா கண்மணி. பாருங்க, அதுக்கு வந்து ரொம்ப சீரியஸா போன் பண்ணிட்டு ஹேர் கட் பண்றாங்க. ஒரு 10 வயசு கம்மியாகி வந்திருக்கீங்க. ஆல்ரெடி நம்ம வயசு கம்மியாட்டி. Simbu's back. ஓஹோ. ஸோ 2 பேருமே எங்களுடைய ஹேர் கட்டை வந்து முடிச்சிட்டோம். கிளம்பலாம் வீட்டுக்கு. பயங்கரமா இருக்கே ஹேர் ஸ்டைல். தேங்க்யூ. உங்களுக்கு தான் பயங்கரமா இருக்கு. நன்றி. போலாமா வீட்டுக்கு? வாங்க. ஸோ வீட்டுக்கும் வந்தாச்சு, நல்லா சாப்பிட்டாச்சு. ஓ, அந்த ஹேர் கட்டை காட்டணுமா நீங்க? எக்ஸ்ட்ரா அவன லேயர்ஸ் பண்ணிருக்கீங்க. போதும், இருக்கிற லேயர்ஸ் போதும். ஸோ எஸ், நாங்கள் வந்து எங்களுடைய வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. தூக்கம். அதை நான் வந்து பண்ண போறேன். கண்மணி வந்து வழக்கம் போல வந்து கொஞ்சம் தூங்கி கொஞ்சம் எந்திரிச்சு குட்டியை பார்த்துட்டு இருக்க போறான். கலக்கல்ல. எஸ். ஸோ உங்களுக்கும் வந்து பிடிச்சிருந்ததுன்னா வந்து எப்படி இருக்கு அப்படின்றத வந்து சொல்லுங்க, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ டே இன் அவர் லைஃப் நாங்கள் வந்து என்னன்னா பாதி நேரம் இந்த டேல வந்து ஷூட் பண்றத மறந்துடுறோம். அப்புறம் ஷூட் பண்ணலாம், இது நல்லா இருக்கே அப்படின்ற போது டே வந்து போயிடுது. ஸோ இந்த மாதிரி எப்படியோ ஏதோ எங்களால் முடிஞ்ச ஒரு டே இன் அவர் லைஃப் வந்து காமிச்சிருக்கோம். ஸோ இதே மாதிரி வந்து வேற ஒரு நாள் மறுபடியும் வந்து டே இன் அவர் லைஃபோ இல்லைன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. என்னன்னா வந்து ஒரு 7 நாள் தொடர்ந்து வந்து விளாக் போடணும், எவ்ரி சிங்கிள் டேவை காட்டணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஐடியாஸ்லாம் வந்து இருக்கு. ரைட்டு இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. அதை பண்ண முடிஞ்சா வந்து பண்றோம். அண்ட் உங்களுக்கு அடுத்தது வந்து நம்மளுடைய சேனல்ல என்ன மாதிரியான ஒரு vlog வேணும் அப்படின்றத நீங்க ஆசைப்படுறீங்களோ அதை சொல்லுங்க. ஏன்னா இந்த ஐடியா டே இன் அவர் லைஃப் ஐடியாவே நீங்க தான் கொடுத்தீங்க. என்ன உனக்கு முன்னாடியே அவங்க சொல்லிட்டாங்க கமெண்ட்ஸ்ல. அதை பார்த்து தான் வந்து இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். ஸோ அதனால நீங்க அடுத்து உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லுங்க, அதை வந்து பண்ணிடலாம். ஓகே, டன்னா தூங்கலாமா? ப்ளீஸ். ஓகே, good night, bye, subscribe to Ashwath and Company.